ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் நாளை தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மே 10ஆம் தேதி முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் 3 முக்கிய உத்தரவுகளில் கையெழுத்திட்டார். அதில் மிக முக்கியமான ஒன்று சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை என்கிற ஒரு பிரத்யேக படை என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு உருவாக்கப்படும் என அறிவித்து அந்த உத்தரவில் கையெழுத்திட்டார். இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையை பொறுத்தவரையில் பெண் ஐஜி தலைமையில் தமிழகம் முழுவதும் பிரத்யேக பெண் காவலர்கள் இடம்பெறக்கூடிய படை என்பது உருவாக்கப்பட இருக்கிறது. உருவாக்கப்பட்டு அதற்கான பயிற்சிகள் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று வருகின்றன. சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையினுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரையில் ஒரு அவுட்லைனாக அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், பெண்கள் அதிக அளவில் கூடக்கூடிய குழந்தைகள் அதிக அளவில் கூடக்கூடிய பகுதிகளில் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு படை குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்பாகவே அந்த குற்றத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். ஒருவேளை குற்றம் நடைபெற்றால் உடனடியாக அதை பதிவு செய்வது, அடுத்த கட்ட குற்றவாளிகளை கைது செய்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர் ஈடுபடுவார்கள். இதற்கென்று அவர்களுக்கு பிரத்யேகமாக பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஐடி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பொழுதுபோக்கு இடங்கள் என பல்வேறு இடங்களில் பெண்கள் குழந்தைகள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகளில் இவருடைய கண்காணிப்பு என்பது தீவிரமாக இருக்கும். இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படையை பொறுத்தவரையில் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படையை துவங்குவதற்கு 2 முறை திட்டமிட்ட நிலையில் முதலமைச்சருடைய டெல்லி பயணம் உள்ளிட்ட காரணங்களுக்காக 2 முறை இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் என்பது துவக்க நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் மாலை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு படையை துவக்கி வைக்க இருக்கிறார். இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையை பொறுத்தவரையில் அவர்களுக்கென்று பிரத்யேக சீருடை, அதே போல அதிநவீன வசதிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பங்கள் அடங்கிய வாகனம் என்பது வழங்கப்படும். இதன் மூலமாக அவர்கள் விரைந்து இந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு அவர்கள் செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் இந்த உத்தரவு என்பது அவர் கையெழுத்திட்டிருந்தாலும் அதற்கான முறையான அரசு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட வேண்டும். அந்த அரசு உத்தரவுல தான் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை என்பது என்ன மாதிரியான படை, அவர்களுடைய அதிகார வரம்பு என்ன, அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு போன்ற பல்வேறு விஷயங்கள் விரிவாக இருக்கும். அந்த ஜிஓ அரசு உத்தரவு என்பது சில நாட்களில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2 முறை இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் கூட முதலமைச்சருடைய பிரத்யேக நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை மிகுந்த கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் என தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று தமிழ்நாடு காவல்துறை டிஜிபியாக இருக்கக்கூடிய மகேஷ்குமார் அகர்வால் தகவலாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையை பொறுத்தவரையில் அவர்களுடைய திட்டங்கள் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் பல்வேறு விஷயங்களில் பொதுமக்களுடைய பாராட்டை பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நன்றி சதீஷ் முருகன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்